வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட். இது புதுடெல்லியிலேருந்து நண்பர்களே. இந்த வீடியோ 7 மார்ச் 2026 அன்று சனிக்கிழமை எப்படி இருக்குங்கிற தொகுப்பு. அன்றைக்கி சதுர்த்தி திதி மாலை வரைக்கும், அன்றைக்கு சித்திரை நட்சத்திரம் மாலை வரைக்கும், காலையில் 11 வரைக்கும், அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம். துலா ராசி எப்படி இருக்க போகுது? ஃபஸ்ட்டு மேசராசிக்கு 7 சந்திரன், தீவிர சந்திரன் நண்பர்களுக்கு, மனைவிக்கு, பேச்சுவார்த்தைக்கு, வாழ்க்கை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நன்றாக இருக்குது. ட்ராவலிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் அடித்து தோல் உரித்து ஜெயிக்கலாம், தொழில் வெற்றி. மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் பெயர் புகழ் மரியாதை, தொழில் லாபம், ராயல். கடகராசி பொறுத்த வரைக்கும் சின்ன வாபலிங், சந்தோஷத்தில் நிம்மதியில், ஆனால் பயணங்கள் தொழில் வெற்றியில் ஒன்றும் குறையில்லை. சிம்மராசி பொறுத்த வரைக்கும் சுபவிருத்தி, தைரியம், எடுக்கிற இதில் ஜெயிக்கிறீங்க. கன்னிராசி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப், எக்ஸ்ட்ராடினரி. தடைகளை உடைக்கிறீங்க, கடன் கிடைக்குது, பணம் கிடைக்குது, பெரிய வெற்றி நோக்கிய பயணம் அன்றைக்கி இருக்குது. இந்த துலா ராசி, அதாவது துலா ராசி சந்திரங்கிறது கன்னி ராசிக்கு த கிரேட்டஸ்ட். இப்போ துலா ராசிக்காரங்க உங்கள் சொந்த ராசி எப்படி இருக்கும்? பரவாயில்ல, கொஞ்சம் அலைச்சல், ஆனால் கண்டிப்பாக வெற்றி, கண்டிப்பாக நிம்மதி, வாழ்க்கையை முன்னேறுது. விருச்சிக பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தை சந்திரன், ராகுசாரம், சுகத்தை இழக்கிறீங்க, நிம்மதி இழக்கிறீங்க, கவலைப்படுறீங்க, ஆனால் ஜஸ்ட் ரிலாக்ஸாக இருங்க, சரியாக போயிடும். தனு ராசி பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டே ஆஃப் யுவர் லைஃப், பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்க போகிறீங்க. மகராசி பொறுத்த வரைக்கும் தொழிலுக்கு பரவாயில்ல, சந்தோஷம் பரவாயில்ல, பெயர் புகழ் மரியாதைக்கு பரவாயில்ல, அறிவோடு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். கும்பராசி சந்திராஷ்டம் முடிஞ்சிச்சு, அருமையான நாள், வேகமாக பயணம் பண்ணுறீங்க, வெற்றி அடைகிறீங்க, ஏதோ இடம் மாறுறீங்க, சூழ்நிலை மாறுறீங்க, நல்லா இருக்கீங்க. மீனராசிக்கு சந்திராஷ்டமம், ராகுசாரம், கவலைப்படுறீங்க, தூக்கம் கெடுது, சம்திங் டிஸ்டர்ப் ஆகிறீங்க, குவைட்டாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க, செலவாகலாம், ஏதோ சுப செலவு பண்ணணும், ஒரு டிஷர்ட் வாங்கணும், ஒரு பொருள் வாங்கினா போய் வாங்கிட்டு வாங்க, நல்லது. இப்போ ராசி பலன் முடிச்சிட்டோமா? இப்போ கருத்துக்கு வருமா? நண்பர்களே, அடிக்கடி வெளியில் போங்க, பயணம் பண்ணுங்கள், வாக் பண்ணுங்கள், தெளிவாக அடிக்கடி நகர்ந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஒரே இடத்துல ஐடியலாக இருக்கவன் தோக்குறான், டெய்லி வாக்கிங் போகிறவன் ஜெயிக்கிறான், டெய்லி பைக்கில் போகிறவன் ஜெயிக்கிறான், டெய்லி காரில் போகிறவன் ஜெயிக்கிறான். அப்படிலாம் சொல்லாதீங்க சார், நான் திருப்பூரில் கம்பெனியில் வேலை செய்கிறேன், பைக்கில் போய் கஷ்டப்படுறேன்னு சொன்னால் நீங்கள் மனதை கஷ்டத்தை உணர்ந்து கொண்டு பைக் ஓட்டுறீங்க. ட்ராவலிங், வாக்கிங், ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிங்கன்னா பெரிய வெற்றி நிச்சயம். நன்றி மகளே.